விழுந்தாலும் உயரம் தொட்டு நிற்க. பிறந்த ஊரின் கனவு. கிராமத்தின் ஓரம், சின்ன வீடு. அதுக்குள்ள ஒரு பெரிய கனவு வைத்திருந்தான் அர்ஜுன். அவனுக்கு விளையாட்டு மீத ஒரு பைத்தியம் மாதிரி ஆசை. அவன் தினமும் காலையிலே பள்ளிக்கு செல்லும் முன் மண் நிறைந்த மைதானத்தில் ஓடுவான். அர்ஜுன் ஓடும்போது அவன் சின்ன தம்பி கூப்பிடுவான், அண்ணா, நீ ஓடியே இருக்க, ஒரு நாள் டிவியில வருவியா? அர்ஜுன் சிரிச்சு, நான் ஓடினால் மட்டும் போதும், டிவி தானாகவே எனக்கு பாதை திறந்துவிடும். அவனுக்கு அதே நம்பிக்கை. ஆனா கிராமத்துல எல்லோரும் ஒரே வார்த்தை, விளையாட்டுல யாருக்கும் வாழ்க்கை வராது, படிச்சுதான் வாழ்க்கை வருமே. ஆனா அர்ஜுன் மட்டும் தினமும் ஓடினான். வெயிலாக இருந்தாலும் ஓடினான், மழையாக இருந்தாலும் ஓடினான். அவன் கனவு மாநில ஓட்டப் போட்டியிலாது ஒரு முறை பெயர் சொல்லப்படணும். ஒரு நாள் மாவட்ட அளவிலான போட்டி வந்தது. அர்ஜுன் அதுக்கு ரொம்பவே தயாரானான். அந்த மைதானத்துல முதல் முறையாக கால் வைத்தப்போ அவன் மனசுக்குள்ள நெருப்பு. இதுதான் என் வாழ்க்கை திருப்பம் என்று பந்தயம் தொடங்கியது. அவன் வேகமாக ஓடினான். ஆனா பாதி வரும்போது அவன் தடுமாறி கீழே விழுந்து விட்டான். அவன் எழுந்து மீண்டும் ஓடினான். ஆனா ஏற்கனவே மற்றவர்கள் போயிட்டாங்க. அந்த நாள் அவன் தோற்றான். மக்கள் சொன்னார்கள், சரி பையா, உன்னால் இதெல்லாம் முடியாதுன்னு. விளையாட்டு உனக்கு சரியானதே இல்லை என்று சொன்னார்கள். அர்ஜுன் அந்த இரவு வீட்டுக்கு போய் தூண்டவே முடியல. அவனுக்குள்ள ஒரு குரல், நீ வீழ்த்தப்பட்டவன். மறுபக்கம் ஒரு குரல், இது ஆரம்பம் மட்டும்தான். அடுத்த நாளே அவன் மைதானத்திற்கு போனான். அவர் வந்து நிற்கிறார், கோச் ராகவன், ஓய்வு பெற்ற ஓட்ட வீரர். அவர் கேட்டார், ஏன் இது எல்லாம் இருந்தும் மீண்டும் வந்திருக்க? அர்ஜுன் மெதுவாக, நான் இப்ப தோற்றிருந்தாலும் ஒரு நாள் வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கையுடன் இருந்தான். கோச் சிரிச்சார், அப்படியா? அப்போ இன்று இருந்து நீ என் மாணவன். அந்த நாளிலிருந்து அர்ஜுன் ஒரு புதிய வாழ்க்கை. காலை 4 மணிக்கு எழுந்து பயிற்சி, மாலை 6 மணிக்கு ஸ்டாமினா ட்ரெய்னிங், இடையில் உணவு, தண்ணீர், ஓய்வு எல்லாத்தையும் கோச் கண்காணிப்பார். முதல் சில வாரங்களில் அர்ஜுனால் முடியவில்லை. கால் தசைகள் வலி, உடல் சோர்வு, மனம் தளர்ச்சி. ஒரு நாள் அவன் கத்தினான், கோச், முடியல, நான் முடியாதவன் போல. கோச் ராகவன் அருகே வந்து சொன்னார், நீ விழுந்த மாதிரி எல்லோரும் விழுந்திருப்பாங்க. ஆனா எழுந்து அந்த வலியை தாங்குறவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள், சாம்பியன்ஸ். அந்த ஒரு வார்த்தை அவன் மனசுல ஒலி போட்டு நின்றது. அடுத்த 3 மாதங்கள் அர்ஜுனின் வாழ்க்கை ஒரு போர்க்களம் மாதிரி இருந்தது. எத்தனை தடவை ஓடினாலும் சோர்வு, எத்தனை தடவை முயற்சித்தாலும் நேரம் குறையவில்லை. கிராமத்துல மக்கள் கேலி செய்தார்கள், எத்தனை நாள்தான் ஓடப்போறா? சில நண்பர்கள் சொன்னார்கள், முடியாது, வேற ஏதாவது பாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவனை விடாம பிடிச்சிருந்தது, அவனுடைய கனவும் கோச்சின் நம்பிக்கையும். ஒரு நாள் மழை கொட்டிக் கொண்டிருந்தது. அர்ஜுன் மட்டும் மைதானத்துல ஓடிக்கொண்டிருந்தான். தண்ணீரில் வழுக்கி விழுந்தாலும் வலி இருந்தாலும் ஓடினான். அந்த நேரத்தில் கோச் தொலைவில் பார்த்து சிரித்தார், இப்போதான் நீ வீரனாகிற மாதிரி தெரியுது. அந்த நாள் வந்தது. மாநில அளவிலான ஓட்டப் போட்டி, பெரிய ஸ்டேடியம், ஆயிரக்கணக்கான மக்கள். அர்ஜுனின் கால் நடுக்கம். காடுக்கு கோச் சொல்வது மட்டும் கேட்கிறது, ஓடு, தோல்வியிலிருந்து தப்பிக்காமல் வெற்றிக்காக ஓடு. பந்தயம் தொடங்கியது. முதல் சில நிமிடங்களில் எல்லோரும் ஓட ஆரம்பித்தார்கள். அர்ஜுனும் வேகமாக வந்தான். ஆனா நடுவில் அவன் மீண்டும் தடுமாறினான், மீண்டும் விழுந்தான். ஸ்டேடியம் முழுக்க சத்தம். எல்லோரும் நினைத்தார்கள், இவனால முடியாது. ஆனா அந்த நேரத்தில் கோச்சின் குரல், அர்ஜுன், நீ எதுக்கு பயிற்சி பண்ணி வந்த? அர்ஜுன் மெதுவாக தன் மனசுக்குள்ள சொன்னான், விழுந்து நின்றுடுறதுக்காக இல்ல, விழுந்தாலும் எழுந்து நிற்கிறதுக்காக. அவன் எழுந்தான், முழு வேகத்துல ஓடினான். ஒரு மனிதன் கூட அவனை தடுக்க முடியல. கடைசி சில அடியில் மற்ற போட்டியாளர்களை தாண்டினான். இறுதியில் முதலிடம். அர்ஜுன் மேடைக்கு அழைக்கப்பட்டான். அவனுடைய பெயர் முழு ஸ்டேடியம் முழுக்க ஒலித்தது. அவனுடைய கண்களில் நீர். அது கண்ணீரா? ஆமாம். ஆனா தோல்வியின் டியர்ஸ் இல்ல, வெற்றியின் சுவை. கோச் மேடைக்கு வந்து அவனின் தோளில் கை வைத்தார். நான் சொன்னேனே, வெல்றது வேகமா ஓடுறவங்க இல்ல, விழுந்த பின்னாடியும் ஓடுறவங்க தான். அர்ஜுன் சிரித்து சொன்னான், கோச்சு, இப்ப எனக்கு புரியுது. வெற்றி என்பது இலக்கு இல்ல, வெற்றி என்பது வழியில் நம்மை விட்டிடாத மனசு. மாரல் ஆஃப் தி ஸ்டோரி, விழுந்தாலே தோல்வி இல்லை, விழுந்த இடத்திலேயே நின்னாதான் தோல்வி.